அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்றான் 6வது வசனத்தில், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அப்போ இந்த வசனம் முன்னால் நம்ம தேர்வு செய்த கருத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மறுமையோடு தொடர்படுகிறது என்பது. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தவர்களை தவிர அவங்கள அஸ்வலி சாஃபிலாக நாங்கள் ஆக்க மாட்டோம். அவங்கள நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், அவர்களை உயர்த்துவோம். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவை என்ன? அவன் கண்ணியமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் வாழ வேண்டும் என்றால் ஈமானும் சாலிஹான அமல்களும் தேவை. ஈமானும் சாலிஹான அமல்களும் தேவை. இப்போ ஈமானை பொறுத்தவரையில் உண்மையிலே இன்றைக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் ஈமான் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கிளாஸ் எடுக்கிற தாலிபுல்களாக தாயிகளாக இருந்தாலும் நம்ம யாருக்கு நடத்திட்டு இருக்கிறோம் கிளாஸ்? நீங்கள் சுற்றி பாருங்கள், ஹுத்பா ஓதுவோம், அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் யார் ஆர்வமாக வரீங்களே உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறோம். ரைட், எத்தனை பேர் வராங்க இப்படி ஆர்வமாக? வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு கணிப்பீடு செய்து பாருங்கள், எத்தனை பேர் ஜும்மாக்கு எளியாக வராங்க? ஒரு நம்மளோட ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களில் 10ல் 1 பகுதியினர் தான் ஜும்மாவுக்கு டைமுக்கு வந்து ஹுத்பா கேட்பாங்க. மற்ற 9 விதமானவர்களும் கடைசியில் வந்து தொழுதுட்டு போகிறோம், அவங்களுக்கு மெசேஜ் போகிறல்ல. ரைட், பள்ளியில் எழும்பி கிளாஸ் நடத்துகிறோம், எத்தனை பேர் வராங்க? அங்கேயும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்பமானவர்கள். இப்படி கிளாஸ் நடத்துகிறோம். அப்பப்போ பப்ளிக் ஸ்டேஜ் போடுவோம், பப்ளிக் ஸ்டேஜ் போட்டு எத்தனை பேர் வருவாங்க? அதில் திரும்ப அந்த கூட்டம் தான் வரும். 4 கிளாஸ்லேயும் வரவங்க ஒன்றா அந்த பப்ளிக் ஸ்டேஜ் புதுசாக ஒரு 5 பேர் வருவாங்க. ரைட், இது அல்லாமல் நிறைய பேர் வெளியே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஈமான் என்றால் என்னென்று தெரியாது, அமல் என்றாலும் என்னென்று தெரியாது. அவங்களுக்கு யாரை கொண்டு போய் சேர்க்கிறது? சில என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போய் பேசக்கூடாது, அது வேறு பிரச்சனை போகுது. இப்போ அந்த மக்களுக்கு ஈமான அமலை கொண்டு போய் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை நீங்கள் தேவைன்றால் அன்புள்ள சகோதரிகளே, இப்போ நீங்கள் கிளாஸ் நடத்தக்கூடிய சில கிராமப்புறமான இடங்களுக்கு போய் அந்த பள்ளியில் கிளாஸுக்கு வார மக்கள் அவங்கள்ட்ட போய் எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியுமென்று கேளு. நீங்கள் சும்மா போகிற நேரத்தில் ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, உட்காந்து பரக்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, பெண்கள்கிட்ட கேளுங்க, நீங்களும் கேளுங்க, எத்தனை பேருக்கு உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமென்று. பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. அதே போல் இந்த பயான் மார்க்கம் என்ற ஆர்வமாக இருக்கிறவங்கள்ட்ட எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஈமான் என்றால் என்ன தெரியும் என்று கேளுங்க. ஈமானுடைய அடிப்படைகள் தெரியாத நிறைய பேர் நீண்ட கால தாயிகளாக இருக்கிறாங்க. இது மெருகூட்டல் அல்ல, எக்ஸஜரேட்டிங் அல்ல, உண்மையாக யதார்த்தமாக நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஈமானுடைய கடமைகள் அர்கானுல் ஈமான் என்று கேட்டால் அர்கானுல் ஈமான் என்னென்று கேட்குறாங்க. அப்படியான நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இப்படி நம்முடைய கிளாஸுக்கு வந்திருக்கிற அந்த 50 பேருக்கும் அந்த 100 பேருக்கும் அந்த 10 பேருக்கும் மட்டும்தான் நீங்கள் படிப்பிக்க வேணும், மற்றொரு இடத்துக்கும் நீங்கள் போய்விடக்கூடாதுன்ற பிரச்சாரம் எங்கே போய் நிறுத்த முடியும் சொல்லுங்கள் சமூகத்தை? இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க என்றால், உதாரணமாக நம்ம தமுமுக மேடைகளில் போய் பயன் பண்ணுவோம். நம்ம தமுமுக மேடையில் போய் எப்போதாவது தமுமுகவுக்கு வாக்களியுங்கள், மாமாவுக்காவுக்கு வாக்களியுங்கள், அவர்களுடைய மெம்பராக மாறுங்கள், இப்படியா பிரச்சாரம் செய்கிறோம்? அங்கே போய் என்ன சொல்கிறோம் என்றால், தௌஹீதை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள், சுன்னாவின் பக்கம் மாறுங்கள், பித்அத்துகளை செய்யாதீர்கள், ஹலால் ஹராம் பேணுங்கள், குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள், குர்ஆனை ஓதுங்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க, முபாரக் மதனி அவர் பித்அத்வாதிகளுடைய மேடைகளில் போய் ஏறுவார். சந்தோஷப்படணும், பித்அத்வாதிகளுடைய மேடைகளில் போய் ஏறி சத்தியத்தை சொல்கிறாரு, நமக்கு முடியல அவருக்கு முடியுது. சொல்றது புரியுது அவங்களுக்கு? இதை விட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய கிளாஸுக்கு நீங்கள் போகாதீங்க. உதாரணத்துக்கு என்னையே நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் இந்த பேர் தான் சொல்கிறாங்க, அவங்க பித்அத்வாதிகளுடைய மேடையில் இருக்கிறவங்க. நம்ம போய் பித்அத்தை நியாயப்படுத்தி அதை சமாளித்து விட்டு வந்தால் நிச்சயமாக அது போல என்று சொல்லலாம்.
இப்போ நம்ம தமுமுக மேடையில் நின்று கொண்டு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, பெண்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வீதிக்கு வருவது ஹராம், அவங்க போட்டு தர மேடையிலேருந்து அவங்கள சொல்லுவோம். அவங்களோட மேடையில் அண்மையில் திருச்சியில் அவங்க போட்டு தந்த ஒரு மிக முக்கியமான மீட்டிங், அதில் தெளிவாக சொன்னேன், தமுமுக தலைவர் நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். ஏன்? கீழே இருக்கிற மக்களுக்கு அவர் அகீதாவை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த ரோட்டில் இருக்கிறவங்க, இந்த மக்களுடைய நிலைமைகளை புரியாதவங்க, அந்த மக்கள்கிட்ட நம்ம போகிறதுனால நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். பிதயத்திலிருந்து விடுபட்டவர்கள், ஷிர்க்கிலிருந்து விடுபட்டவர்கள், தொழாமல் இருந்த நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் தொழ ஆரம்பித்து வெளிப்படையாக அவர்கள் சொல்லுகிறார்கள். தர்பியாவுக்கு வரும்போது நான் வந்த மென்டாலிட்டி வேறு. என்னுடைய தலைவர் வந்திருக்கிறார் அமைப்பினுடைய, நம்ம வராட்டி திட்டுவார், சத்தம் போடுவார் என்பதற்காக வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதில் உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் நான் எவ்வளோ படிக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். சில சகோதரர்கள் போய் மறுநாள் கோல் எடுக்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க, நான் இதுவரைக்கும் இந்த அமைப்பில் இருந்தேன், தொழவில்லை. நான் ஒரு முடிவெடுத்தேன், இன்றையிலிருந்து தொழ வேண்டும் என்று. இந்த செய்தி உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு நினைச்சேன் என்றால், ஃபஜ்ரு தொழுது விட்டு, ஜமாத்தோடு ஃபஜ்ரு தொழுது விட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து நான் கோல் எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றிலிருந்து நான் தொழ ஆரம்பித்திருக்கிறேன். இவ்வளவு வேலை செய்ய வேண்டிய இந்த மக்கள் வருவாங்களா உங்களோட கிளாஸுக்கு? அகீதத்துல் வாசித்தியா கிளாஸ் வாங்க, இமாம் பர்பஹாருடைய ஷரஹ் சுன்னா நடத்தப்புறம் வாங்க என்றால் இந்த மக்கள் உங்கள்கிட்ட வருவாங்களா? ஒரு அக்கல் இருக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காபிர்கிட்ட போனாங்க, முனாஃபிக்கிட்ட போங்க. இல்லை, நம்ம எண்ணத்தில் தெளிவாக இருக்கணும் என்றால் அவங்களோட மன்ஹஜுக்கு நம்ம போய்விடக்கூடாது, அவர்களை நியாயப்படுத்துகிற நிலைக்கு போய்விடக்கூடாது, அவங்க செய்கிற எல்லாம் சரி என்று சொல்கிற நிலைக்கு போய்விடக்கூடாது. அது சுன்னத் ஜமாத் பள்ளியாக இருந்தால் நம்ம போகலாம். நான் போயிருக்கிறேன் சுன்னத் ஜமாத் பள்ளியில் மீலாது விழா கொண்டாடக்கூடிய, மௌலித் ஓதக்கூடிய பள்ளியில் போய் இது அல்ல இஸ்லாம் என்பதை நம்ம இந்த தமிழ்நாட்டில் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சுன்னத் ஜமாத் பள்ளியில் போய் பேசுவார், எனவே அவருடைய கிளாஸுக்கு போகக்கூடாது. இப்போ எனக்கு மட்டும் நான் சொல்லலை, இது மாதிரி நிறைய தாய்களுக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இதை நியாயப்படுத்திட்டு இது சரி கண்டுட்டு ஒரு கூட்டம் போகுதுன்றால் நிச்சயமாக அவர்கள் ஹிஸ்பிகள், அவர்கள் தாசுப் உள்ளவர்கள். அவங்களோட ஹிஸ்பியத்தால் தான் இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா எங்களோட கட்சி மட்டும்தான் வெற்றி அடைய வேண்டும் என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் 95க்கும் அதிகமான விகிதத்தையுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஈமான் என்றாலும் என்னென்று தெரியும், அமல் சாலிஹாத் என்றாலும் என்று தெரியும். ஊருக்குள்ளே போய் பார்த்தா பெண்கள் என்னென்னமோ இல்லாமல் எல்லா பெண்கள்கிட்டையும் பெரும்பாலான பெண்கள் நம்ம போகிற இடங்கள்ல எல்லாம் பார்க்குறோம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அந்த அரபு நாடுகளில் போனால் எல்லா பொம்பளைகள்கிட்டையும் என்ன இருக்கு, மன்சில்ன்றோட்டு ஒரு புக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் அதில் ஹதீஸ் குர்ஆன் எதுவும் கிடையாது ஆதாரம், சும்மா துவாக்கள் தொகுப்புகள். இதை வச்சுட்டு அவங்க அதுதான் மார்க்கம்னு நினச்சிட்டு அதை ஓதி இருக்கிறாங்க. குழந்தை கிடைக்கல, இலகுவா குழந்தை கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒன்றை வச்சு துவா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஈமான் என்றால் என்ன, சாலிஹான அமல் என்றால் என்னன்னு தெரியும். யார் கொண்டு போய் சேர்க்கிறது? நாளைக்கு அந்த மக்கள் வந்து நம்மளை எல்லா இடத்துல குற்றஞ்சாட்டுவாங்களா இல்லையா? இப்போ நான் என்னுடைய உம்மா வாப்பாக்கு, என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எங்கே நான் அகீதாவை சொன்னேன்? ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்க. இந்த களத்தில் இறங்கி, மேடைகளில் இறங்கி பேசுகிற தாயிகள், அவங்களுக்கு பெரிய மேடை வேணும், பெரிய ஸ்டேஜ் வேணும், பெரிய க்ரௌட் வேணும். ஆனால் அவர்களுடைய அம்மா வாப்பா, அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவர்களை சூழ இருக்கிற குடும்பத்தினருக்கு இந்த குர்ஆனை, இந்த சுன்னாவை, எந்த பித்அத்தை காரசாரமாக பேசுகிறார்களோ அதை போய் அவங்களோட அம்மா வாப்பாவுக்கு குடும்பத்தில் எடுத்து சொன்னாங்களான்னு கேட்டால் கிடையாது. விதிவிலக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெரும்பாலும் இல்லை. நம்ம ஆகியமன் எல்லாமே நம்மளோட அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து நம்மளோட காலம் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ மனிதனை அஸ்ஃபலு சாஃபிலீன் என்கிற அந்த நிலையிலிருந்து விடுவிப்பது எது? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். சரியான ஈமான் வர வேண்டும். இப்போ ஈமான் என்று நினைத்து கொண்டு அந்த நான் சொன்ன 5% தான் மார்க்கம். அந்த 5%க்குள்ளும் சரியான ஈமானை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டீங்கன்றால் 1% கூட இருக்காது. இப்படியான ஒரு சூழ்நிலை.
அப்போ நம்ம எல்லோருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது. சும்மா எந்த நேரமும் மேடை போட்டு தான் பேசணும்ன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் குடும்ப மட்டத்தில் முயற்சி செய்யுங்க. அவங்களோட ஃபேமிலி ஒரு இடத்துல ஒன்று சேருங்க. அவங்களுக்கு இந்த மெசேஜ் எட்டி வைங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்த வேலை என்ன? சஃபா மலை அடிவாரத்தில் குடும்பத்தாக்களை தான் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு சொன்னாங்க, ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே வாங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது தேவைன்னா நான் தரலாம், மறுமையில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒவ்வொருவராக பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க. நம்மளும் முடியுமானவரை இந்த கிளாஸுகள் பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் சேர்த்தா வேண்டும், தாவா சென்டரில் சேர்த்தா வேண்டும், உங்களோட வீட்டில் அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மௌலவி, ஒரு தாஇயா வீட்டை கூட்டிகிட்டு போங்க, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க. பெரிய பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பீங்க, அல்லது உங்களோட குடும்பத்தில் ஒரு கெட் டுகெதர் வரும். அந்த கெட் டுகெதரில் நீங்களாக எழும்பி இந்த செய்திகளை சொல்லுங்கள். நம்ம குர்ஆனை படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும். இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போனால் கடைசியில் அஸ்ஃபலு ஸாஃபிலினாக நம்ம மாற வேண்டிய நிலை வரும் என்பது. இப்போ இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடிய, நல்ல அமலுக்குரிய வரைவிலக்கணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்னது நல்ல அமல் என்றால் அது சாலிஹான் அமல். தொடர்ச்சியாக ஒரு அடையாளம், அதில் பேசிக் கண்டிஷன். ஹசந்த், அதாவது முதல் கண்டிஷன் ஐயக்கூன லில்லா, அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். ரெண்டாவது இத்திபா உர் ரசூல் முவாஃபிகன் லி சுன்னத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது சாலிஹான் அமலாக கருதப்படும். அல்லாஹுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையிலும் ஒரு அமல் அமையும் போது மட்டும்தான் அது சாலிஹான அமலாக அமையும். அப்படி ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்கள் அஸ்ஃபலு ஸாஃபிலின் என்கிற அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். மட்டுமல்ல, ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு கைரு மம்னூனான கூலி இருக்கிறது. கைரண்டா அல்லாத, மம்னூன் அல்லாத கூலி அவர்களுக்கு இருக்கிறது. மம்னூன் என்று சொன்னால், கைரு மம்னூன் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு கருத்து என்றால் குறைவில்லாத. கைரு மம்னூனுக்கு ஒரு அர்த்தம் என்ன? குறைவில்லாத கூலி அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது கருத்து கணக்கில்லாத கூலி அவர்களுக்கு இருக்கிறது. குறைவில்லாத கூலி, கணக்கில்லாத கூலி. மூன்றாவது துண்டிக்கப்படாத கூலி, கண்டினியூவாக கிடைத்து கொண்டு இருக்கும். இந்த மூன்று கருத்துக்களையும் உலமாக்கள் இந்த கைரு மம்னூன் என்பதற்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான கூலி, கணக்கில்லாத, குறைவில்லாத, துண்டிக்கப்படாத கூலி ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலும் வந்து கொண்டே இருக்கும். மௌத்தானத்துக்கு பிறகும் அவர்கள் சாலிஹான அமல்களை விட்டு சென்றால் வந்து கொண்டே இருக்கும்.